Yeah.
கறிக்குழம்பு போட்ட அக்கா உட்காந்து இருப்பாரு. அது என்ன 4 கற்பூனியை காணும் எந்த வந்து 28 வாரத்துல கற்பூனி எடுத்து போறேன். நான் பொண்ணு எடுத்து காட்ட போறேன். வைக்கிறதுக்கு வேணும் நீ சொல்றது இல்லங்க. என்ன மேல அந்த உலகத்துல யாரா இருக்கிறாங்க சொல்லுவாங்க. ஐயோ உன்ன மாதிரி ஒரு பொம்பளை உலகத்திலேயே இல்ல. பொம்பளைக்கு எல்லாம் திஷ்டி கழிக்கிறதுக்கு நீ ஒரு நாள் பிறந்துக்கிறப்போ கை தெரியாது. ஆமா உனக்கு கண்ணாடி ஒழுங்கான கண்ணாடி. இப்பதான் பாண்டிச்சேரியில போய் தவளை குப்பத்துல போட்டு கண்ணாடி குடும்ப கட்டுப்பாடு போயிட்டா. ஐயா ஆபரேஷன் பண்ணி வந்துக்கிறான். போடா ஐயா போடா அக்கா வர சொல்றா. 40 ரூபாய்க்கு 3 போடா உண்டா. இந்த கதையுங்கள்
மதி ஓ அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய தாதி எங்க போன ஆளை காணாமே. யாருமா கேக்குறா? அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய தாதி எங்க போன தெரியல. தாதி ஓ அவளை கேக்குறியா? ஆமாப்பா. ஏம்மா ஆ. அவளை எங்க வேதியில தூக்கி போய்க்குது. ஓ அவ வேதியில தூக்கி முடிச்சு வேதி தூக்கி போச்சு. கூழ் குடிச்சாலும் மொட்டை மாவு கூழ். ஏன்னா ஓ அவ எந்த நேரமும் ஆட்டுவா பாரு முந்தானி. ஐயோ முந்தாணி சொல்ல மாட்டாங்க முந்தாணி. ஏம்மா ஓ அந்த பொண்ணிய கேக்குறா? ஆமா மதி. இப்பதான் நான் பார்த்தவளா? ஓ எங்கடா தோக்குறா பாரு தோக்குறா பாரு தோக்குறா பாரு. ரோகவல் வாயப்பா நல்ல ஏண்டா ஏய் ஆமா அந்த ஊர்ல எத்தனை பேர் வாங்குறேன் நானே டேய் நீனா தாலி கட்ட போடுற நானே பாடி பாடின்றா ஏய் டேய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏதே கல்யாணம் ஆயிடுச்சா ஆ. கல்யாணம் பார்த்தா தெரியலடா பையா ஆமா பூ இருக்குது பொட்டு இருக்குது வெட்டி இருக்குது வளையல் இருக்குது. வந்தல காணவே ஏய் ஓ எல்லாம் இருக்குது. தாலி எங்க காணோம்? தாலியா தாலி அவுத்து பொட்டுல வச்சு பூட்டு போட்டு வந்துக்கிறேன். ஏன் நீ ஒரு தாலி அறுத்த பையன் அர்ஜுன ஏய் 5 பேருக்கு இப்ப கூட நான் தாலி எடுத்து கொடுத்துக்கிறேன். 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி சத்தியமா அந்த அம்மா மேலானியா 4 பேருக்கு 1 லட்சம் ரூபாய் நம்ம கல்யாணம் பண்ண போறோம் வாங்கி போனாங்க. 4 பேருக்கு நான் தாலி எடுத்து கொடுத்துக்கிறேன். எந்த கையாடா? இந்த கையை தாண்டி எடுத்து கொடுத்தா இந்த கையால 4 தாலி எடுத்து கொடுத்துறேன். நீ 4 தாலி எடுத்து கொடுத்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு போடு கூட ஆந்தைய கூட வாங்கணும். ஏய் பூரான் போடுதா கால் வைக்கிற இடம் பூரான் போடு. அவங்கள வந்தா இருக்குது. நீ ஏன் புள்ள கொடுத்து அனுப்பிட்டு இருப்ப. நீ போய் தாலி எடுத்து கொடுத்தா. ஏய் 10 ரொட்டி கொடுக்க மாட்டாங்க தாலி எடுத்து கொடுத்தானே. நீ ஊர்ல போய் மதியன்னு கேட்ட சொல்ல மாட்டாங்க. தாலி எடுத்த பையன் ஊடி எது கேட்டா கட்ட சொல்லுவாங்க. ஆமா வவுத்துல இருக்கிறது கூட வந்து கீச்சிக்கின்னு வந்து என் வீட்டை காமிச்சிட்டு போவோம். ஏய் சீக்கிரம் வா கேவி. ஏய் இது பச்சை போட்டானா ஏன் எது பண்ணு. அது ஏடியாரு கைதோ தண்ணி ஒரு சொம்பு அதிகம் முடிச்சாங்க. அது போட அதுக்கு பேரு ஏல போடுவோம். போனமா வந்த மாதிரி இருக்குல அப்பதான் பொடி அவுத்துட்டே. டேய் டேய் சிவரா பையா உனக்கு எப்ப இத காட்டுன்னு பாக்குறீங்க? ஆமா சின்ன மாமேட்டே நடமாட்டற யாட்ல வைக்காத. ஆமா நான் கட்டுரி பார்த்துட்டே இருப்பேன். போடா பில்டிங் தான் வெள்ளையா இருக்கும். டேய் அம்மா ஏன் உன் கதை ஊர் சிரிக்குது உன் கதை எங்க சிரிக்குதோ? ஏண்டி பாப்பா ஏ பாப்பா வாடியம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏண்டி பாப்பா ஓ இவ்வளோ அழகா இருக்கிறியே. ஏண்டி பாப்பா இவ அழகாமா? ஐயோ இவ அழகு எடுத்துக்கிட்டு எழுவுக்கு போனா முந்தான அந்த பணம் இருக்குது பாரு. பணம் ஏற்றி ஓடி பிடிச்சி நம்மள பிடிக்க போல வந்துருக்கு. ஓ அம்மா மாரி அழுவு அழுவு. ஏண்டி பாப்பா ஐயோ பாப்பா ஒண்ணு அழுதுட்டு சொல்லி இல்ல சொல்லிட்டு அழுவு. எதுக்கு ஊம்புறா? தாய் மாறியந்த தாயே எனக்கு மட்டும் அம்மா அழுவு கொடுத்துட்டு ஐயோ கண்ணாடியில பாத்தியா இல்லையா மூஞ்சா? கண்ணாடியில பாத்தியா இல்லையா மூஞ்சா? பாத்தனா பையா முந்தா நாள் போய் கண்ணாடி எட்டி பார்த்த பாரு பவுடு கண்ணாடி பட்டான்னு வெட்டி போட்டு. ஏண்டி பாப்பா இவ்வளோ அழகா இருக்கிறியே. ஆமா இவ்வளோ அடக்க ஆச்சாரமா இருக்கிறியே. ஏண்டி நீ பொம்பளையாடி? நீ நான் பொம்பளை இல்ல குதிரை காட்டி. அதேதான் குதிரை காட்டியே கொஞ்சம் சத்த சுமாரா நல்லா இருக்கும். அதையே புடிச்சு தின்னுடுவேன். அதை விட மோசமா குதிரை காட்டி தங்கச்சி வருது உட்காருவா. என்ன சொல்லாம கிளம்ப எழுதி போன. ஆமா அவங்கள்ட்ட சொல்லிட்டு போ. பின்னாடியே சொம்ப எடுத்து வந்து புடிச்சு குடிச்சிட்டு வந்துருவான். நீ வாயம்மா பாப்பா அவன் கலகரா கந்தல் பையன். நீ வாயம்மா. ஒன்னு நான் ஏன் பார்த்து ஒரு பொம்பளையான்னு கேட்டேன்னா என்ன காரணம்? ஏன்னா ஓ அழகா இருக்கிற அடக்காச்சாரமா இருக்கிற அது விடு. என்ன எல்லா பெண்களும் ஆமா அழகா முகத்துல மஞ்சள் பூசி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு நான் பாத்துக்கிறேன். ஆமா சிக்கனமா ஆமா ஒரு பொண்ணா பிறந்தா அதாவது முகத்துக்கு மஞ்சள் பூச்சி பவுடர் அடிச்சு பொட்டுன்னா குங்குமம் வாங்கி நெடுவு நெத்தியில வைப்பாங்க. ஆமா அது என்ன வட்டமா அகலமா வச்சுக்க சிக்னல் லைட் ஆட்ட 4 ரோட்ல இருக்கிற மாதிரி. என்ன காரணம்? பையா அதுக்கு அர்த்தம் இருக்குது. என்ன? ஒரு கன்னி பெண்ணுக்கு கருமை இடுதல், கருமை இடுதல். ஒரு மங்கை கிழக்கு மஞ்சள் குங்குமம் இடுதல், ஒரு விதினி கிழக்கு விபதி இடுதல், ஒரு கட்டி கைத்தியானவன் எம்மா அகலமா பொட்டு வைக்கிறோமோ அம்மா நாளைக்கு நீடிச்சிருப்பா நம்ம கட்டணும் ஆம்படியா. ஓ பொட்ட சுருக்கணும். பொட்ட சுருக்கூடாது. எந்த அளவுக்கு பொட்ட சுருக்கணுமோ அந்த அளவுக்கு பாதியில சுருக்கின்னு போடுவான் கட்டணும் ஆம்படியா. அதனால இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? நீ போ பொண்டாட்டிக்கு பொட்டு பூ வாங்கி கொடுத்தா அதோட அருமை உனக்கு தெரியும். ஒரு மாசத்துக்கு 1/2 கிலோ மீனாட்சி குங்குமம் வாங்கி போய் கொடுக்குறேன். என் பொண்டாட்டி கவிதா போய் கேளு. டெய்லி தான் வாங்கி போய் கொடுக்குற. டெய்லி
5 முழம் பூ நான் தான் வாங்கி போய் கொடுக்குறேன். நாளைக்கு போய் ஆட்டம் விட்டு நேரா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் இறங்கும். போன உடனே 5 முழம் பூவு பொட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஸ்டிக்கர் போட்டு ஒரு நாளைக்கு மீனாட்சி குங்குமம் வைக்க மாட்டான். ஒரு நாளைக்கு ஸ்டிக்கர் போட்டுன்னா 5ஆம் நம்பர் ஸ்டிக்கர் போட்டு டேய் நீ தான் வாங்கி கொடுக்குற. நான் வாங்கி கொடுக்குறேன். நீ தான் வாங்கி கொடுக்குற. இந்த நேரத்துல உன் பொண்டாடி அங்கேயும் வாங்கி கொடுக்குறோம். நீ வேலை செய்ய, நீ செய்யற வேலையே போதும். சாலை பணியாளர் வேலை அதை மட்டும் செய்யி. இந்த மாதிரி கூத்தாடுற வேலைக்கு போவாதன்றான். அதனால ராஜாரு என்ன வாடான்னு சொல்லிட்டாருன்னு வந்துட்டேன். அதெல்லாம் போயிட்டு வந்தேன். அதனால என் பொண்டாட்டி இந்த மாதிரி நீ சொல்லுன்னு தெரிஞ்சுதான் உள்ள விட்டு வெளிய பூட்டு போட்டு சாவி இடுப்புல வச்சு கட்டி ஜோபில வச்சுக்கிறப்போ அப்ப நாளைக்கு போய் தந்தா நான் காலையில போய் பூ வாங்கின்னு போய் பொண்டாட்டி கவிதான்னு சொல்லி இப்படி திறந்து விட்டுனா வெளியே வருவா. அப்புறமா சாணி போடுவா. அவனை பாத்துக்கியா பொண்டாட்டி யார்கிட்ட பேசும்போது பாத்துட்டு இருக்கிறான். இனிமேல் நான் நாளைக்கு வரல. என் பொண்டாட்டி இப்ப நான் ஊர் மேல விட்டு மாமா எப்பயாதான் என் பொண்டாட்டி நல்லா கஷ்டமான வேலை தான் செய்யறான். 100 நாள் வேலைக்கு 7 வேலை. மக்கள் பணியாளரா? சாலை பணியாளர். உங்க பொண்டாட்டி மக்கள் பணியாளர். நான் தான் பேனா எடுத்து போவேன். என் பொண்டாட்டி அட்டியில இருக்கு. போ வாயம்மா. உனக்கு கூடுற பையன் என் பேர்ல கோயிச்சுக்காது. நீ ஏண்டி பாப்பா ஓயம்மா அது போட்டு விடு. உன்னை ஏன் நான் பார்த்து பொம்பளையா கேட்டேன்னா ஏயம்மா எல்லா பெண்களும் அழகா உள்பாவோட கட்டி தான் மேல சேலை கட்டி நான் பாத்துருக்கிறேன். ஆமா ஏ மதி ஒரு பொண்ணா பிறந்தா 8 முழம் சேலை கட்டலாம் இல்ல 6 முழம் சேலை கட்டலாம். ஆமா ஒரு பாவாடை கட்டி ஜாக்கெட் போட்டு புறா போட்டு ஜாக்கெட் போட்டு அதுக்கு மேல ஒரு சேலை கட்டலாம். ஆமா அது என்ன நீ சராய் போட்டு வச்சுக்கிறியா? இது பேர் தானே பையன் சராய். ஏன் பாவாடை என்னாச்சு? அது பேரு கதடா பையா. பாவாடை தானே ஒரு பொண்ணு பொம்பளையா கட்டணும். காட்டன் தானே போய் அதெல்லாம் பேரு கதன்ற என்ன கதை? பைத்தியக்காரா நீ ஏற்கனவே மெண்டல் தானே. ஏய் என் ஊர் சொந்த ஊரு துருவம் பக்கத்துல மல்லூர்பேட்டை. மாமா மல்லூர்பேட்டை பக்கத்துல நீ அண்ணன் தம்பி அதே சொல்லுங்க. என் மல்லிப்பட்டு தான் ஹோட்டல் கடை வைப்பாங்க. எங்க வைக்க மாட்டாளா? எனக்கு தூரம் என்ன வேலை தெரியுமா? நீ ஹோட்டல் கடை வச்சிருக்க வேலை. எனக்கு போண்டா வடை இட்லி பூரி சுட்டு வைப்பேன். சுட்டு வைப்பேன். ஆமா என் அண்ணன் மட்டும் பையன் இருக்கான். அம்மன் பையன் இல்ல அரியாபுரம் பரியார் விட்டு புள்ள சின்ன பையன் அரியாப்புல. அவன் கையால 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்து போனி பண்ணனா அன்னைக்கு வியாபாரம் ஓடும். ஒரு இப்படியே பண்ணிட்டு வியாபாரம் ஓட்டிருந்தேன். ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், நேரம் தெரியாம அடுப்பத்து வச்சுட்டேன். இட்லி போண்டா இட்லி பூரி எல்லாம் சுட்டு வச்சுட்டேன். அடிக்க வச்சுட்டேன். என் அண்ணன் பையன் வருவான் எதிர்பார்த்தேன். வரல. சரி நம்ம தான் நேரம் தெரியாம அடுப்பத்து வச்சுட்டேன். செத்தப்பட போடுங்கண்ணா அத்து வந்து ஏய் போட மாட்டானா அப்படி படுத்த பாரு. படுத்தவன் அந்த அங்காள பரமேஸ்வரி மேல்மலையூர்ல எப்படி உருண்டு பெருண்டு அப்படி படுத்து கிடப்பாலோ மலையனூர் அங்காள பரமேஸ்வரி எப்படி மல்லாந்த பாவன்ல படுத்துக்கிறாளோ அந்த நேரம் படுத்துட்ட பையன் கொஞ்சம் தூக்கத்துல அந்த நேரத்துல வந்துச்சுனா பையன் தான் மூகர காத்து வந்துச்சு பாரு. அந்த வேகத்துல அடிச்சு பாவாடி போடியோட தூக்கி போய் தலைமோட்ல தலையை பூத்தி போய் மூடி விட்டுருச்சு. இது எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல வந்தா என் அண்ணன் மட்டும் பையன் இட்லி போண்டா வாங்குறதுக்கு போனி பண்ண என்னடா அத்தப்படி கடைகளே தட்டி எழுப்புல தட்டி பாவாடி போடியோத்து போயித்துல என்ன பண்ணா அவன் இஷ்ட நம்பர் 5 காசு தட்டியும் என் தலைமோட்ல வச்சுட்டு 2வது தெருல 10 பசங்க குண்டு விளையாடுதுங்க. கோழி குண்டு விளையாடுதுங்க. அங்க போய் மச்சான் என் அத்தை இத்தனால ஹோட்டல கடை வச்சிருந்தாங்க. நீங்க அத்தை வீட்டுல வீடியோ படம் ஓடுறோம் வாடா 10 பசங்க குண்டு விளையாடுறத பாத்துட்டீங்க. ஓடியாடுதுங்க. நடு வயல ஒரு பையன் கேக்குறான், என்னன்னு மச்சான் உங்க அத்தை வீட்டுல வீடியோ படம் ஓடுது என்னடா படம் ஓடுதுன்னா அது எங்க அண்ணன் வீட்டு பையன் பொறுப்பா சொல்றான். என்னன்னு பாவாடை கூட பயங்கர சண்டை அப்படி சொன்னதான் 10 பசங்க ஓடிச்சு பாரு. சுத்தி உட்காந்து உத்து பாத்து எழுப்புல அந்த புடிச்சு ஈர்மை ஒரு கடிச்சது பாரு. ஏஞ்சி பார்த்தா பாவாடை காணோம் பொடை காணோம் எல்லாம் தலைமோட்ல காடுது. அன்னைக்கு யோசனை பண்ண பாவாடை கட்டி புடவை கட்டினா இந்த நிலைமை வருது. காவாயில் போடுது. இந்த மாரி பேண்ட் சராய் போட்டா தானா போயில வந்தாலும் தடுக்க முடியாது. அப்புறம் ஒண்ணுக்கு போறதா என்ன பண்ணுவா? அடுத்த வாட்டி வரும்போது போன் நம்பர் கூட நான் ஒண்ணு குடும்போது சொல்றேன். வந்து பாத்துட்டு போல என் மூத்திரத்தை வந்து குடிச்சிட்டு போ. அது உப்பு வைக்க நான் குடிக்க மாட்டேன். போ பாவாடை கட்டுரை கேட்டா கூட பரவாயில்ல. ஒண்ணுக்கு எப்படி விடுவேன்? சின்ன மாமியா கதை எப்படி விடுவாங்க சொல்லுவாங்க. குண்டால குடிச்சு வைப்பாங்க. சுத்தலி மேல குடிச்சு குடிக்க மாட்டேன். உப்பு கைக்கும். அப்ப ஏற்கனவே குடிச்சிருப்பான் நினைக்கிறேன். உப்பு கட்டிட்டு பார்த்து ஆயா அந்தான காவா வாயம்மா
சரியாம்மா நீ வாயை கொடுத்தா நான் சூத்த போனாக்கிறேன். ஏண்டி பாப்பா சரி அது போட்டு விடு ஏம்மா ஒதுக்கி ஏண்டி சபையை பார்த்தினியா லட்சுமி கணேச சபை. ஓ எதனால் கூடப்பட்ட சபை ஸ்ரீ மகமாரி அம்மனுக்காக தேர்திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை. மாதா பிதா குரு அதோ தெய்வம் அதோ தெய்வம். அவருடைய பாத்திருக்கும் ஆ. இன்னும் கலைமாமணி விருது பெற்ற சகரியா பாத்திருக்கும் தெரியலையா? நிச்சயமா பா- ஏய், ஏய், ஏய். ஏய், சொருவத்துல பஸ்ட் அதான் கவர்மெண்டோட படிச்சு கொடுத்துறாங்க. நீ போ. இங்க பார்த்தோட ஆயா வாந்தி வருது. யா அக்கா யா வாயம்மா. ஏண்டி பாப்பா ஓ அப்படி மாதா பிதா குரு அதோ தெய்வம் தெய்வம். அவருடைய பாத்திருக்கும் ஆ. இன்னும் கலைமாமணி விருது பெற்ற சகரியா பாத்திருக்கும் பாத்திருக்கும். கலையா பாத்திருக்கும் ஆஹா. நம்முடைய குழுவினருக்கும் ஆ. இன்னும் உனக்கும் மதிக்கு சேர்த்து என்ன போய் அவங்க கூட சேர்க்காதே. ஏய், என்ன ஏய், ஏய், என்ன பண்ணி போய் பணமரம் ஏறி பாத்துக்கிறியா? யார் பண்ணி யார் பண்ண மாட்டோம் நான் பணமரம் போல நீ பண்ணி போல. நான் பண்ணியா நம்மளோட அடியில வேற மூக்க விட்டு நுழைப்பு பணமரத்தையே கீழே சாச்சிருவான். ஆமா பாரு ஏ போடா சே. எங்க துரசாமி உடைய ஏற்கனவே ருப்பனை வரல மாதிரி ஏறி பாருவாங்க. இங்க வா. உன் அஸ்வினி பண்ணி சொல்லிட்டு போகாத. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னடியா ஆமா ஓ நான் ராஜா விட்டு கண்ணு குட்டி சரி அண்ணிய தொம்ம விட்டு பண்ணி குட்டி. அதுக்காக நான் பச்சை பில்லு தான் தின்னுவேன். நான் பீத்தணும்னா வயத்த பார்த்தாலே தெரியலையா? போப்போ அப்படி தின்னு அப்புறம் அண்ணனு தம்பி பீத்துனா கொரோனா வராதான் ஒரு பிடிச்சி ஒரு செயின் போட்டு வர்றோம், நாளைக்கு ஒரு செயின் போட்டு வர்றோம். ஏம்மா உனக்கு விளக்கம் நீ போய் போடு பழுக்கம். கலைவாணி 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 என்ன சத்தியலகத்தை தபத்தோடு பரிவாரம் செய்து தரக்கூடிய கதிர்முகன் படைத்த நான்முகன் படைத்த என்ன சாதாரண வீட்டுக்காரர் ஒரு நாளைக்கு 2 கவலி போடுறாரு
கதிர்முகன் படைத்த பிரம்மதேவன் மனைவி மனைவி இல்லறவாய்க்கு துணைவி இவருடைய பெயரோ கலைவாணி கலைவாணி கலைவாணி. ஆமாம்மா உன் வீட்டுலதான்க்கா. இவ சொன்னா பாரு பங்கர கலைவாணி. வரோம். ஏய் பேசாதே இரு. கலைவாணி சரஸ்வதி கலைவாணி. நான் உட்கார்ந்து எடுத்து வரேன். ஆட்ட வைக்கிட்டு ஒரு நாள் தேடிமா தூங்குவாங்க. ஆமா இது வந்து ஆ? இந்த மாமா, ஏய் 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 ஓ, இந்த புடவை கட்டிட்டாங்க மாமாண்டாதா ஏன்? அவருக்கு நிறுத்திங்குது மேல நிறுத்திங்குது. கீழே முறைக்கின்றியா? எம்மா தான் முடிச்சோடனே யாரும் முட்டி பார்க்க தான் போகணும். நம்மளுக்கு ஒண்ணுமே அதை தான் சும்மா பஞ்சு. அவ என்னன்றா ஏய், ஏய், போர் போட்டு அடிச்சாலும் பீரிட்டு பால் வராது. போடா. உன்னை கூப்பிடுறேன். நீ வாயம்மா, கலைவாணி கலை பிரபஞ்சம் கொண்டாடி நீ. கலைவாணி சரஸ்வதி கலைவாணி சரஸ்வதி. ஆமா. ஆனால் ஏய், சத்திய லோகத்தில் ஆஹா. தினந்தோறும் எங்க வீட்டுக்காரர் என்ன வேலை தெரியுமா? எத்தனை மார்க் போடுறாரியா? ஏ பாப்பா, எறும்பு கடை யானை முதல் யானை முதல் எறும்பு வரை. ஏய் எறும்பு கடை வைக்குது, யானை பங்கு கடை ஆமா. வச்சுக்கிது, மூணு ஒயின் ஷாப் வச்சுக்குது. எறும்பு முதல்ல வைக்குது யானை முதல்ல வைக்குது எறும்பு கடை வைக்குதா. யானை முதல் எறும்பு கடை ஆஹா. அனைத்து ஜீவராசிகளையும் ஆ. படைக்கக்கூடிய கர்த்தான் கர்த்தா உங்க வீட்டுக்கார பிரம்மதேவன் இல்லையா? அவர்தான். அவர்தான். அப்போ எங்க வீட்டுக்காரர் என்ன வேலை? பிண்டம் பிடிக்கிற வேலை. அனைத்து வாழக்களையும் படைக்கக்கூடிய வேலை. ஓ, இந்த மாநில மக்கள் எல்லாம் படைக்கக்கூடிய வேலை. ஆமா. ஆனா எனக்கு என்ன வேலை தெரியுமா? நான் ஊர் மேல போற வேலையா? ஏ பாப்பா, அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. அப்படியாரு? அதான்ற அவனுடைய நாவில் இருந்து இந்த மாநில மக்கள் நாவில உட்காந்து அமர்ந்து ஆ. ஓசை ஒளி கொடுக்கக்கூடியவள் இந்த கலைவாணி சரஸ்வதி. இதான் ஓசை தரத்தா? நான் மட்டும் இல்லன்னா ஆய். இந்த உலகத்துல சத்தமே கிடையாது. ஆஹா. அம்மா அவன் நாக்கு விட்டு கீழே இருக்குமா சொல்ல என்கிட்ட தாங்க முடியல பிராணத்தை வாங்குறான். பிராணத்தை வாங்குறவன் மானத்தையே வாங்குவான். ஆனால் 3 தேவிமார் இருக்கின்றார்கள். யாரோ? யாரு? ஆய் மகள், கலை மகள், மலை மகள். ஆக்கல் அழித்தல் படைத்தல். படைத்தல். அப்படி 3 தெய்வம் இருக்கின்றது. ஆமா. இந்த 3 தெய்வம் ஆஹா. என்ன அவரவருக்கும் ஒரு பட்டு பேர் உண்டு. என்னன்னா பாட்டு பேரு? அலைமகள் கலைமகள் திருமகள். திருமகள். ஆ. மருமகள். அலைமகள் கலைமகள் திருமகள். இப்படி 3 பட்டு பேர் இருந்தாலும் ஆ. ஏண்டி ஆ. என்ன வருந்த வருந்த வரக்கூடிய வருந்தினால் வருவாள் ஒருத்தி. வருந்தினால் வருவாள் ஒருத்தி. வருந்த வருந்த வருவாள் ஒருத்தி. ஐயோ, எனக்கே சொரிச்சல் வந்துட மாட்டேங்குது. போ. வருந்தினாலும் வருந்தாவிட்டாலும் வரமாட்டாள் ஒருத்தி. எப்பாட்டியா? வருந்தாவிட்டாலும் வருந்தினால் வருவாள் ஒருத்தி. வருவாள் ஒருத்தி. யார் சொல்லு? நான்தான் கலை மகள், மலை மகள், அலைமகள். கலைவாணி சரஸ்வதி லட்சுமி. வருந்த வருந்த வருவாள் ஒருத்தி வருந்தினாலும் வருந்தாவிட்டாலும் வருவாள் ஒருத்தி வருந்தினாலும் வருந்தாவிட்டாலும் வருவாள் ஒருத்தி. ஐயோ, என்ன மோசமான லாஸ்ட் சொன்ன பாரு. அதான் நேத்து வந்து நெரிச்சிட்டு போருவேன். மூதேவி கடைசி வரைக்கும் போ. கூடாதாங்க ஏஞ்சிருந்தா. ஏண்டி பாப்பா, வருந்த வருந்த வரக்கூடியவள் இந்த கலைவாணி. கலைவாணி ஏன்னா படிக்க படிக்க படிக்கத்தான் பாட ஏறும். ஆமா, குடி குடிக்குதான் போதை ஏறும். அப்படியே நிரூபிக்கும். ஆமா, எம்மா கேட்டு பாரு. ஏன்னா மாமா உனக்கு தெரியாது, நீ எத்தனை மார்க் போறாள். வா எம்மா நீ. அப்போ கலைவாணி வருந்த வருந்த வரக்கூடியவள் இந்த கலைவாணி. ஆமா. ஏன்னா ஒரு இங்கிலீஷோ மேக்ஸோ. ஐயோ, அந்த கண்டை சொல்ற இங்கிலீஷ் கூட ஏதோ ஒண்ணு வந்துரும். ஓஹோ. சொல்லிடலாம். மேக்ஸ் 1 2 எத்தனை கேட்டா சொல்ல மாட்டேங்குது. அப்போ மேக்ஸ் வரலன்னா அத படிக்க 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 படிக்கத்தான் பாட ஏறும். அதை படிக்க முடியாதேம்மா. ஏன்? கூட்டி போடணும். அப்ப அத பண்ணாதான். அதை பண்ணாதான். அப்போ வருந்த வருந்த வரக்கூடியவள் இந்த கலைவாணி. கலைவாணி. வருந்தினாலும் வருந்தாவிட்டாலும் வரமாட்டாள் ஒருத்தி. கணக்கு தூங்குறியா? சொல்லி அம்மா. அப்போ ஏண்டி வருந்தினாலும் வருந்தாவிட்டாலும் வரமாட்டாள் ஒருத்தி. ஏன்னா அவங்கதான் லட்சுமி. ஆமா. ஏன்னா எவ்வளவுதான் பணம் கட்டி வச்சு எம்மா தான் பேர் பேர் பில்டிங் கட்டி வச்சு தங்கத்துல அப்படியே சாமி சிலை செய்து லட்சுமியே செய்து வச்சாலும் வான்னா வருமா? வர மாட்டாங்க. அந்த அம்மா எங்க நினைக்கிறாங்களோ, எங்க அவங்களுக்கு இஷ்டம் இருக்குதோ, எங்க இஷ்டம் இருக்குதோ அங்கதான் போகணும். அப்படியே பக்தனுக்கு மாளிகை ஆகிவிடும். கேட்டு காதுல மகாலட்சுமியா இவங்க வீட்டு கூட போனாமா? ஓஹோ, இவங்க வீட்டு கூட லட்சுமி அம்மா போனாங்க. அந்த மகாலட்சுமி போகல நொலலட்சுமி போட்டா. போன கேட்டாங்களா? இது என் வீடு போய் பாத்துக்கிறியாடா? டேய், எம்மா பேர் வீடு தெரியுமா? என் வீடு. ஓஹோ, எத்தனை பேர் வேணா தூங்கலாம். அவ்வளவு பெரிய பங்களா. ஆமா. சரிவா, என்ன வீடு கேலாம்? என்ன வீடு? கூரை வீடு.
அப்படி வருந்தினாலும் வருந்தாவிட்டாலும் வருவாள் ஒருத்தி. வரும் அவையாரு. அவ யாரு? அவதான் மூதேவி. கேட்டுச்சா? ஏய் நீ பங்கடா உன் வீட்டுக்கு டைல்ஸ் போட்டு பேசியா போ மாமா சே. அப்போ அவங்கதான் மூதேவி. அவன் மூதேவி. ஏன்னா நான் நடந்து போயினே இருப்போம். அப்ப ஒரு செகண்ட்ல வரும். ஆமா. அப்படியே வண்டி விட்டாச்சு நம்ம போல அப்புறம் போக வேண்டியதுதான். கேட்டு ஆயா உனதான் இது. அப்போ அதனால 3 தேவிமாருக்கு 3 பட்டு பேர் உண்டு. ஆனால் எனக்கு இன்னொரு பட்டு பேர் உண்டு. சொல்ற ஓடியா 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 தாப்பா பூட்டா தாப்பா போடுறதுக்கு புதுசா வச்சுட்டாங்க. பாப்பா போட்ட தாப்பான்னு ஒரு படம். அது இவளுக்காகவே செட் பண்ணிக்கிறாங்க. தெரியுமா சொன்னதான் தெரியும். அவ டோல்கேட்ல கடந்து பலாப்பழம் வித்துங்க. டோல்கேட்ல பலாப்பழம் வித்துங்க. அதே பாவல்ல ஏன்னா எனக்கு இன்னொரு பட்டு பேர் உண்டு. தட்டுவாணி தட்டுவாணி தட்டுவாணி. தட்டுவாணியா? எப்படியா வார்த்தை ஆகுதுமா? ஏன்னா பெண்கள் தண்ணி பிடிப்பாங்க. அந்த நேரத்துல ஒரு சண்டை ஒண்ணு ஏற்பட்டுரும். அடிப்பாடி தட்டுவாணி அடிப்பாடி தட்டுவாணி அடிப்பாடி தட்டுவாணி பொம்பளைங்க பேசிக்குவாங்க. அவங்களை சேராது, என்னை சேர்ந்து விடும். அது என்ன காரணம்? ஏன்னா ஏரியோ குளமோ அதுனா என்ன இருக்கும்? தாமரை பூ பூத்திருக்கும். தாமரை பூ பூத்திருக்கும். அந்த தாமரை பூ மேல் என்ன இருக்கும்? கட்டி வடிவா இருக்குமா? தாமரை வடிவம் போல அமர்ந்திருக்கும் அந்த தாமரை. அது மேல உட்காரக்கூடிய ஆளு, அதன் மீது அமரக்கூடியவள் இந்த கலைவாணி. தட்டு பிளஸ் வாணி, கலைவாணி, தட்டுவாணி. ஏன்னா வாயாடவே தெரியாது. யாரு? உங்க அம்மாவுக்கு. உங்க அம்மாவுக்கு வாயாடவே தெரியாது. வாயாடி 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 இருக்கிறதுலயே உலகத்திலேயே பெரிய வாயாடுறான்னா என் சின்ன மாமியாளுக்கு தான். ஓஹோ, இவளை விட ஒரு வாயாடி புண்டை வேற உலகத்திலேயே யாரும் இல்ல. வாயாடி முண்டடா, வாயாடி முண்டை. அப்போ பொண்ணு வச்ச கட்டிச்சாலும் சும்மா போறேன். ஆண் வச்ச கட்டினா சும்மா தான் போவேன். என்ன பண்றது? நம்ம வேலை அடி வாங்குற வேலை. ஏண்டியம்மா எங்க அம்மா கராங்க பாரு. ஆமா, உமா பார்வதி. பார்வதி எந்த நேரமும் பரமக்கடவுளத்தில் வாதாடி வாதாடி வாயாடி 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 வாயாடி. ஓ, பரமகுரு கூட வாதாடுவது. வாதாடி வாதாடி எந்த நேரமும் வாதாடுவது. அதனால வாயாடிய பேரு. எங்க அத்தருக்காக பாரு. அவன் லட்சுமி. லட்சுமி அவளுக்கு ஒரு பேர் உண்டு. அடிப்பாடி குடிச்சக்காரி, அடிப்பாடி குடிச்சக்காரி, அடிப்பாடி குடிச்சக்காரி. ஏன்னா ஒரு குடிசையின் மேல் எந்த குழந்தை? 10 ரூபாய் பையில போய் ஆயிரம் மாட்ட சொல்றியா? அப்போ அந்த அம்மா அந்த எங்க அத்தருக்காக பாரு அழகான ஒரு கூரை வீட்டுல போய் அமர்ந்தாங்கன்னா போறோம். கூரை வீட்டுல போய் அமர்ந்தா அந்த வீடானது 4 மாடி ஆகிவிடும். கண்டிப்பா. அந்த மாதிரி 3 தேவிமார்களுக்கும் 3 பட்டு பேர் உண்டு. ஆனால் இந்த தினத்தில் பிறப்பு இறப்பு கணக்கெடுத்து பார்க்க வேண்டும். கணக்கெடுத்து பார்க்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேர்? கண்டிப்பாப்பா
ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பிறக்கிறாங்க, எத்தனை பேர் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அத கணக்கெடுத்து பார்க்க வேண்டும். ஆனா அத்தனை பேர் இல்ல. இந்த தினத்தில் அரக்கர் தொல்லை என்பதே கிடையாது. எங்க வீட்டுக்கார நானும் சந்தோஷமா இருக்க வேணும். சந்தோஷமா இருக்கணும். ஆமா, இருக்கணுமா? இருக்க போறீங்க? இருக்க போறோம். எங்க வீட்டுக்காரர் இருந்தா, எங்க வீட்டுக்காரர் இருந்தா சீக்கிரம் சிம்மாசனம் போ. ஐயா பிரம்மகுண்டம். ஆமாடா ஜமகண்டம். கை குத்தினோடா. ஐயா கண்ண தெரியாது அவருக்கு. மதி அத வந்துங்க. கொஞ்சம் வரியா? தோ வந்துட்டுங்க. இது என்ன ஊர் பாப்பா? இதுவா தேவடியா குப்பம். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. எரிஞ்சு போன கொல்லிக்கட்டில இருக்கிற மாதிரி. ஆமா, கருப்பு நெல்லாட்ட பாப்பா சாட்டு வாரி மாதிரி தான் இருக்கு. அங்க என்ன காமிங்க? ஐயோ, அவர் இப்ப அங்க பாத்து நீ அஜோலாம் சொல்லாதீங்க. யா நம்ம தான் இப்பதான் ஆபரேஷன் பண்ணி வந்துக்கிற கண்ணு கொஞ்சம் அப்படி மங்களா தானே இருக்குது. மகாராஜா மனைவி கலைவாணி அம்மா வந்திருக்காங்க. போய் வந்துடுவோ. போய் வர சொல்றா. ஏமா உன்னை போயிட்டு வர சொன்னாரு. ஏண்டி பாப்பா? ஓ, எங்க வீட்டுக்கார் இருக்காரா இல்லையான்னு பார்த்து வர சொன்னேன். ஆமா, நீ அவர் நடி பண்ணீங்க. நான் அவர் உள்ளர மாவு ஆட்டணும். ஏய் மாவாட்டிங்களா? யார் தள்ளி விடுத்து யார் ஆடுங்க? அவர் ஆட்டினாரு, நான் தான் தள்ளி விட்டேன். இந்த வயசுல உனக்கு தேவைப்படுது அந்த மாதிரியா? போடா. ஓஹோ மன்னவா, கலைவாணி சரஸ்வதி செல்வத்தோடு அம்மனுடைய அனைவரும் அனுமதி உனக்கு ஆசீர்வாதம். சித்தமையுடைய வாக்கியம் சுவாமி ஆகட்டும். அண்ணவா இந்த இடத்தில் உன்னை கேட்கலாமா? உங்க இடத்தில் அழித்தால் படைத்தல். ஆமாங்க, இரண்டாவது கடவுள் யான்? நீங்க தான். விண்ணம் பிடிக்கக்கூடிய கத்திமை யான் தான். நாவிலே நின்று ஓசை கொடுக்கக்கூடியவள் நீ. நான் தான். இன்னைக்கு என்ன கேட்க போற? ஏங்க உன்கிட்ட உனக்கு கேட்கலான்னு ஆசைப்பட்டு கேட்கறேன். அப்படியா? கேட்கலாமா? பாதிமாரை விட்டு வரவைத்த காரணம் என்ன? ஆக்கலாயிட்டால் படைத்தல். ஒரு நாளைக்கு எத்தனை இறப்பு? எத்தனை இறப்பு? சாம்பலாமணி வேந்தன் யமதர்ம நேரத்தில் இறப்பு. ஆமா, நம்மிடத்தில் பிறப்பு. பிறப்பு. அந்த கணக்கு அறிந்து இன்றைக்கு எத்தனை இறப்பு, இன்னைக்கு எத்தனை பிறப்பு. பிறப்பு கணக்கெடுத்து பார்க்க வேண்டும், வளர்க்க வேண்டும் அல்லவா? ஆமாங்க, அதற்காக தான் இருவருமாக சதிமதிமாகத்தான் அமர்ந்து படைப்பு தொழிலை நம் பரம்பரை தொழில். பரம்பரை தொழில். ஆமா, இந்த தினத்தில் அரக்கர் தொல்லை என்பது கிடையாது. ஆமாங்க, அதுதான் தெரிஞ்ச. ஆமா, இருவரும் இந்த தினத்தில் ஆமா சந்தோஷமா இருக்க வேண்டும். சரி, ஆகட்டும்.
நேரத்தில் திருலோகத்தை சுற்றி வரும்படியான திருலோக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் சபைக்கு வருகிறார். அன்னவரால் கதை தொடரும். Yeah.